பண்ணிட்டோமே. ஆமா. இல்ல அவுட்புட் இப்போ அவுட்புட் எல்லாம் கான்டாக்ட் ஃபார்ம் காமிக்கிறது. வீடியோ கான்டாக்ட் ஃபார்ம் ஆமா. அதெல்லாம் காமிக்கிறது. கான்டாக்ட் ஃபார்ம் காமிக்கிறது, ஜாயின் சாட், வாட்ஸ்அப் கான்டாக்ட் ஃபார்ம் கான்டாக்ட் ஓகே பண்ண தான் முடியுது. கான்டாக்ட் ஃபார்ம் ஓகே. அது வந்து மொபைல் நம்பர் இல்லாம இருந்தது. அதுவும் கொஞ்சம் அது வந்து பாபு சாருக்கு தான் கிரெடிட் சொல்லணும். அவர் அந்த ஆமா அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. காப்பி பேஸ்ட் பண்ணி போடணும்னு சொன்னாரு. அது பண்ணிட்டோம். காமிங்க மேம் ஓவராலா பாப்போம். நிஷா நீ ஸ்டார்ட் பண்றியா? பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம். இதுல நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா கீழே தெரியுதா வாட்ஸ்அப் இது இங்க போட்டிருக்கேன். மேல போட்டேன் அது வந்து ஐகான் எல்லாம் மறைக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணினா என்னோட வாட்ஸ்அப்புக்கு டைரக்டா மெசேஜ் வர மாதிரி ஆட்டோமேட்டிக் மெசேஜ் இது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கான்டாக்ட் அஸ்ஸுக்குள்ள கான்டாக்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். இங்க ஓபன் ஆகுறது. இதுதான் கான்டாக்ட் ஃபார்ம். ஓகே சூப்பர். நேம், இமெயில், ஃபோன் நம்பர், மெசேஜ் இவ்வளவுதான். அப்புறம் கூகுள் ஃபார்ம் என்ன கூகுள் மேப் இப்படி தான் காமிக்கிறது. எனக்கு இது கிளிக் பண்ணினா அத பாத்துப்போம். இது கிளிக் பண்ணா பொருசவாக்கம் ஏதோ ஒன்னு காமிக்கிறது அவ்வளவுதான். ஓகே என்னோட லொகேஷன் காமிக்கல. ஓகே அடுத்து அப்புறம் வீடியோ கேலரி. வீடியோ கேலரி ரெண்டு கிரியேட் பண்ணிருக்கேன். ஒண்ணு இல்ல டால் மேக்கிங்காகவும். இது எனக்கு பக்கத்துல வர மாட்டேங்குது. கீழே இப்படிதான் வருது. அது என்னோட தீம்னாலயா என்ன தெரியல. இத கிளிக் பண்ணா என்னோட யூடியூப் வீடியோக்கு எடுத்துட்டு போறது. ஓகே. இது மாதிரி ரெண்டு செட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒண்ணு வந்து டால் மேக்கிங்க்கும் லேர்ன் டால் மேக்கிங்னு ஒண்ணு, என்னோட ப்ராடக்ட்ஸ் ஒண்ணு. இது பாருங்க அப்படி கீழே தான் வருது. இதுதான் என்னன்னு தெரியல. இப்போ காத்தியானியோட எல்லாம் நேத்துக்கு நம்ம சேர்ந்து தான் பண்ணோம். அவங்களுக்கு பக்கத்துல வந்தது. வேற என்ன மேம்? வேற என்ன இருக்கு? இன்ஸ்டால் பண்ணோம். வீடியோ கேலரி, கான்டாக்ட்ஸ், வாட்ஸ்அப், ஜிமெயில் சொன்னீங்க. 5 இல்ல 4 சொன்னீங்க. 4 தானா? ஓகே. மேப், கான்டாக்ட்ஸ், கான்டாக்ட் ஃபார்ம், இன்னொன்னு வந்து இந்த வீடியோ கேலரி. 4. சரி ஓகே மேம். இந்த widgetலாம் ட்ரை பண்ணேன். அவ்வளவுதான். ஸ்டாப் பண்ணிடுமா? இதெல்லாம் புதுசா ட்ரை பண்ணேன். நல்லா இருக்கு. பட் என்னோட இன்னும் क्वेश्चन என்னன்னா இந்த தீமே நான் மாத்தினே வெச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த தீம் அவ்வளவு மாறிடும். எல்லாம் போய்டுமா? எல்லாம் போயிடும். கொஞ்சம் ஓரளவு அதுக்கு ஏத்த மாதிரி கன்வர்ட் ஆயிரும். நல்ல வேளை காத்தி நாம நேத்துக்கு ட்ரை பண்ணல. ஆமா நல்ல வேளை. சரி ஓகே. அப்புறம் பண்றோம் அப்போ. சரி நான் ஸ்டாப் ஷேரிங் பண்ணட்டுமா? ஓகே மேம். நான் ஷேர் பண்ணட்டுமா சார்? ஓகே மேம். இதுதான் வீடியோ கேலரி நேத்து நான் பண்ணது. இது வந்து 6 வீடியோ போட்டிருக்கேன். இது போட்டா கரெக்டா என்னோட யூடியூப்க்கு போகுது. இந்த 6 வீடியோ தான் போட்டேன் நேத்துக்கு நானு. ஓகே மேம். இது கான்டாக்ட்ஸ் அதோ வர காட்றேன். ஸ்லோவா இருக்கு. போக மாட்டேங்குது. அந்த இது வந்து இன்டு மார்க் ஒன்னு இருக்கு பாருங்க காத்தி. அந்த வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்குல பக்கத்துல இன்டு மார்க் அத க்ளோஸ் பண்ணு. இது போக மாட்டேங்குது. இது கனெக்ட் வித் us in WhatsApp ன்னு ஹெட்டிங் கொடுத்திருக்கேன். அது எப்போ கீழே வந்துருமா மேம் ஸ்டாட்டிக்கா?
இல்லையே நீங்க வாட்ஸ்அப் ஜாயின் வாட்ஸ்அப் கொடுக்க சொன்னீங்க இல்லையா? சரி, ஓகே ஓகே. அது இது. ஸோ இந்த இங்க நானும் எதுவும் போடலாம் இல்லை, ஐ மீன் எழுத்தெல்லாம் அடிக்கல, ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டுமே வருது. அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட வாட்ஸ்அப்க்கு கனெக்ட் ஆகுது. ஓகே. இது கான்டாக்ட் ஃபார்ம். அப்புறம் லொகேட்டர்ஸ்ல வந்து என்னோட எக்ஸாக்ட் அட்ரஸ் வரல, ஐ மீன் எக்ஸாக்ட் மேப் வரல, இதுதான் வருது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா பே பண்ணும்படியா சொல்லுது. 3-4 ஆப் டவுன்லோட் பண்ணோம் நாங்க எல்லாருமே, 3 பேருமே. எந்த ஆப்புமே ப்ரோ வெர்ஷன் தான் கேக்குது எக்ஸாக்ட் அட்ரஸ்க்கு. எஸ் மேம், ஓகே, பே பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஓகே, லைக் நான் புரிஞ்சிட்டு சார். நேத்திக்கு அவரு இவர் பாபு சார் சூப்பரா எந்த ஆர்டர்ல எப்படி பண்ணணும், எதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், அந்த ஆர்டர்ஸ் அதெல்லாம் கூட சொல்லி கொடுத்தாரு நேத்திக்கு எங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேம். நெக்ஸ்ட் நல்லா ஓரளவு ஓகே, இதுவே சந்தோஷம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது, எங்களுக்கே தெரிஞ்சிச்சு நாங்க இன்னைக்கு திட்டு வாங்க மாட்டோம். ஓகே மேம். இப்போ பிளகின்னா என்னன்னு மேக்ஸிமம் தெளிவடைஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, அதான் வைக்க முக்கியம். அடுத்த பாபு சார். சார் ஷேர் பண்ணுங்க. பாபு உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, உங்க ஸ்கிரீன்ல இது பண்ணுங்க. ஸ்லைட் ஷோக்கு பிளகின் என்ன? எல்எம்ஐ டிஜிட்டல் ஸ்லைட் ஷோ தானே? ஸ்லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா பக்கா வைக்க முடியுதா? கூகுள் மேப் வைக்க முடியுதா? மேப் லிங்க் எடுத்து பாபு சார் வாய்ஸ் சரியாவே கேட்கல, எனக்கு தான் கேட்கலையான்னு தெரியல. இல்ல வாய்ஸ் கேட்கல, அவரோட வாய்ஸ் கேட்கல. ஆனா அவரோட ஸ்கிரீன் தெரியுது நமக்கு. ஓகே, ஸ்கிரீன் தெரியுது. சார் நிறைய வாட்ஸ்அப் சாட் வச்சுக்க மாதிரி இருக்கு. ஹலோ பாபு சார் உங்க வாய்ஸ் சுத்தமா கேட்கல. வாய்ஸ் கேட்கல. இது ஏபிஐ எரர் ஏதாவது காட்டுன்னு சொல்றாரு நம்மால. ஆமா, ஓகே, அது இதே எரர் தான். வேற
நேத்து உங்களுக்கு அவர் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாம் எப்படி நல்லா இருந்ததுங்களா? வாய்ஸ் ஒரு ஓகேவா? அவர் வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்டரப்ஷன் இருந்தது, பட் பரவாயில்ல. ஆனா அவருக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு நான் இருக்கிற ஆமா. அவர் 9:30 நைட் தான் கனெக்ட் பண்ணோம். அப்ப மேபி இன்டர்நெட் நல்லா இருந்ததோ என்னமோ, என்ன தெரியல. இது இன்னொரு வேற எதுவும் காட்ட சொல்றீங்களா அவருக்கு? வாட்ஸ்அப் எத்தனை இருக்கு? வாட்ஸ்அப் 2 வாட்ஸ்அப் இருக்கு அவருக்கு. My net is very slow. Okay பாபு, no problem. ஆனா ஸ்கிரீன் பார்த்துட்டோம் நாங்க, பிரச்சனை இல்ல. ஓகே சார். என்ன சார்? எஸ் சார். நீங்க கேரி ஆன். ஓகே சார், நல்லா இருந்துச்சு. வாட்ஸ்அப் சர்வீஸ் பண்ணிருப்பாங்க. ஹலோ லிசன். ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது. ஓகே. நீங்க பாபு ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிடுங்க பாபு. யா சரிடா. ஹலோ 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 சார் சொல்லுங்க சார். கேக்குதா சார்? கேக்குது சார். இப்பதான் ஏற்கனவே ரொம்ப முக்கியமான கிளாஸ் மேம். ஓகே ஓகே, இதுதான் உங்க வெப்சைட். இதுல தான் பண்ண முடியும். ஓகே ஓகே. இல்ல ஹலோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க இதுல ஒண்ணுமே இப்போ எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமோ. ஹலோ கேக்குது சார். மத்தவங்க எல்லாரும் மியூட் போட்டுடலாமா? என்ன யாரோடைய வாய்ஸ் இன்டரப்ட் ஆகுது? எல்லாரும் மியூட் போட்டுக்கலாம். இம்ரான் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இருக்கல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல தான் உங்களால ஒரு ஓன் லேண்டிங் பேஜ் வெப்சைட் வித் ஒரு என்ன வேணா அவங்களால பண்ண முடியும். ஐ மீன் ரொம்ப அட்வான்ஸ் இல்லாம பேசிக்கான ஒரு லேண்டிங் பேஜ் வெப்சைடு, ஒரு 5 பேஜ் வெப்சைடு உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன வேணா உள்ளக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது ஒரு கிளாஸ். ஸோ நீங்க இது வரைக்கும் பார்த்ததை விட எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வருவோம். எல்லாம் ஒரே பிளகின்லயே இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஓகே, ஸோ எடுத்து வைக்க பேஜ் வெப்சைட்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருங்க சார். எனக்கு அவ்வளோ தெரியாது. லேண்டிங் பேஜ் வெப்சைட் மீன்ஸ் சரி, ஓகே, சிம்பிள். நம்ம கிளைண்ட்டுக்கே பண்ணியிருப்போம். ரெண்டு மூணு வெப்சைட் பண்ணியிருக்கேன். எது ஞாபகம் இருக்கு? அந்த கிளைண்ட் பேர் என்ன? விக்னேஷ் சாருக்கு. வேற என்ன லேண்டிங் இருக்கு? ஹோம் பாக்ஸஸ். லோன் பாக்ஸா ஹோம் பாக்ஸா? ஸோ லேண்டிங் பேஜ். ஓகே, ஸோ எடுத்தோன்னே எல்லாமே ஒரே பேஜில் தான் இருக்கணும். சரி, சிங்கிள் பேஜ். ஓகே, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எல்லாமே. எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கிளிக் பண்ணனா ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸ்க்கு போயிடணும். ஓகே, ஸோ இதே சர்வீஸ் ப்ராசஸ் பண்ணணும்னா சர்வீஸ் செட் பண்ணா அது போயிடும். ஸோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ் வரணும்.
ஸோ எல்லாம் சிங்கிள் பேஜில் இருக்கணும். எல்லாமே உங்கள் சர்வீஸ் செக்டர்லேருந்து எல்லாத்தையுமே ஒரே பேஜில் வைக்கணும். ஓகே, ஒரு பே பண்ணுற பட்டன்லேருந்து உங்கள் ப்ராடக்ட்லேருந்து சர்வீஸ்லேருந்து அதெல்லாம் போகக்கூடாது. ஸோ எல்லாமே சிங்கிள் பேஜில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடணும். தட் இஸ் லேர்னிங் பேஜ். ஓகே, நீங்கள் நிறைய ப்ராடக்ட் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் பியூனை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஒரே பேஜ் மட்டும் போதும். இப்போ எல்லாமே 10 பேஜ் 5 பேஜ் அதாவது வச்சுக்க மாட்டாங்க. என்ன இன்ஃபர்மேஷனோ எல்லாமே ஒரே பேஜில் சொல்லிட்டு அவங்க இன்புட் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இந்த ஒரே பேஜுக்குள்ளே ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஹோம் பாக்ஸ், ஹோம், அபவுட், சர்வீசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒரே பேஜுக்குள்ள லிங்க் வச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா பாப்அப் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ற மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதான் லேர்னிங் பேஜ்னு சொல்லுவாங்க. சார் லேண்டிங் பேஜா? எஸ், ஹலோ, லேண்டிங் பேஜா சார்? லேண்டிங் பேஜ். லேண்டிங் மோஸ்ட் வாண்டட் யாருமே வெப்சைட் பண்றதுல லேண்டிங் பேஜ் எல்லாம் வராங்க. முக்கியமா இதுக்கு முக்கியமா என்னன்னா ஒரு பாப்அப் பாக்ஸ், ஒரு பட்டன் வர மாதிரி வைக்கிறது, ஒரு ரிஜிஸ்டர் ஃபார்ம், ஒரு ஆட்டோமேட்டிக்கா இது சேல்ஸ் பியூன் கிளிக் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரே பேஜ்ல இருக்கணும். அதாவது பண்ணக்கூடாது. என்ன இன்ஃபர்மேஷன் பண்ண போறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல பண்ணிக்கணும். இதை நீங்க 5 பேஜ் கூட பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். பட் ஒரு லேர்னிங் பேஜ் தான் இம்பார்ட்டன்ட். இதுல ஒரு லேர்னிங் பேஜோட மினிமம் காஸ்ட் கம்பெனிலாம் 6,000 மினிமம். சென்னையிலலாம் அதிகம். மினிமம் நாங்களே 6,000 பர்ச்சேஸ் பண்ணி தான் லேர்னிங் பேஜ் பண்ணுவோம். அவங்களுக்கே கஸ்டமைஸ் பண்றது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்லே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் லே அவுட், ஐ மீன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மேம் நிறைய டவுட் வந்திருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்க முடியல, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பண்ண முடியல, ஒரு வெப்சைட் லே அவுட் பண்ண முடியல. ஓகே, எங்க என்னென்ன வைக்க நம்ம டிசைன் பண்ண முடியல, எல்லாமே இப்போ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவாயிடும். ஸோ இப்போ முன்னாடி பிளக்கினை வந்து உங்களுக்கு 2 டைப்ல சொன்னேன். இன்டர்நெட்லயே இன்ஸ்டால் பண்றது. இப்போ 2வது டைப் வந்து நான் ஆல்ரெடி நிறைய பிளகின் வச்சிருப்பேன், பே பண்ணி வாங்கி மொத்தம் ஹோல்ஸ், ஐ மீன் ப்ரீமியம் வெர்ஷன். இங்க காசு கொடுத்து வாங்கலாம், ப்ரீமியம் வெர்ஷன் எடுத்து வச்சிருப்பேன். அந்த ப்ரீமியம் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய 2 டைப்ஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே, இப்போ நான் பிளகின் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஐ மீன் அது இன்டர்நெட்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், நான் ஆஃப்லைன்ல பேக்கேஜா வச்சிருப்பேன். ஸோ இது மாதிரி ஆஃப்லைன்ல பேக்கேஜா வச்சிருப்பேன். ஓகே, இது ஆஃப்லைன் பிளகின். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய முக்கியமான பிளகின் வந்து எலிமெண்டர். ஓகே, இதுல 2 பிளகின் இருக்கும். ஒன்று வந்து ப்ரோ வெர்ஷன், காசு கொடுத்து வாங்கினது. இன்னொன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன். இது ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டையுமே 2 டைப்ல நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு சொல்றேன். ஓகே, போறேன், ஃபர்ஸ்ட்ல பிளகின் இன்ஸ்டால். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகே, ஸோ ஆஃப்லைன்ல ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய 2 வழியை நான் இப்போ சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, நான் அந்த பிளகினை உங்கள்ட்ட கொடுத்தேன்னா நீங்க நான் இப்போ இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட் வந்து என்னன்னா இதுல போய்க்கணும், ஆட் நியூ கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே,
அப்லோட் பிளகின். நல்லா கவனி. இப்போ இன்ஸ்டால் பண்றீங்க. இப்போ அப்லோட் பிளகின் ஒன்று இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம். சூஸ் ஃபைல். ஓகே, இப்போ எலிமெண்ட் ஆர் பேக்கேஜ் அதுக்குள்ள போறேன். இதுக்குள்ள போறேன். ஸோ 2 பிளகின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளகினை இன்ஸ்டால் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால். அப்படியே zip ஃபைலாவே கொடுத்துடலாமா சார்? ஜிப் ஃபைலாவே கொடுத்துடலாம். இந்த பிளக்கின்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம் வெர்ஷன்ல நம்ம ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறோம். இந்த பிளக்கினோட காஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபார் 1 இயரா இல்ல லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்? இல்ல சார், இதெல்லாம் வந்து 3000 4000 வரும். ஓகே, ஹலோ, ஓகே ஓகே. பிளகின் காஸ்ட்லி இதுதான். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கனால இந்த பிளகினை நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். ஓகே ஓகே. அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. புரியுதா சார்? ஹலோ, புரியுது. புரியுது. வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன், நான் ப்ரோ வெர்ஷன் ஃப்ரீயா கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் மறுபடியும் அப்டேட் ஆகுறப்போ நான் உங்களுக்கு கேட்டீங்கன்னா அப்போ நான் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிளகின் ப்ராப்ளம் வராது. சரி. ஓகே, நீங்க அப்டேட் ஆனாலும் உங்க பிளகினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏதாச்சும் பெரிய ஃபீச்சர்ஸ் அப்ளிகே பண்ணாதான் அந்த பிளகின் ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து அதை அப்டேட் பண்ணிக்கலாம். மேனுவல் அப்டேட் தான், ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு மேனுவல் அப்டேட் ஃபார்மட்ல தான் நான் எல்லா பிளகினையும் வாங்கி வச்சிருப்பேன். மேனுவலா ஒவ்வொன்றா இது மாதிரியே போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். அந்த லிஸ்ட்ல நீங்க பிளகின் உங்களுக்கு எந்த பிளகின் வேணாம்னு கேட்டாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கம்மி பண்ணி 100 150 இது மாதிரி கொடுப்போம். ஓகே சார்? ஓகே ஓகே. ஆனா பிளகினை பொறுத்த வரைக்கும் வதன்னு வச்சு அமுக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, இது ஃபெயில் ஆயிடுச்சு சார். புரியுதா? ஹலோ ஹலோ, எஸ் எஸ். இது மாதிரி இன்ஸ்டால் பண்றப்போ மேக்ஸிமம் இது மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஃபெடரல் எரர். ஓகே, இது சம்டைம் லோக்கல்ல பண்றப்போ இந்த ப்ராப்ளம் வரும். ஆன்லைன்ல பண்ணவும் ரேரா வரும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் வே. ஆனா இது ஃபெயில் ஆயிடுச்சு சார். அது மாதிரி டைமிங் எக்ஸிட் ஆக ஃபெயிலியர் ஆயிரும். ஓகே, செகண்ட் டைப் நான் இப்போ பண்ண போறது நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இப்போ இந்த 2 பிளகினையும் காப்பி பண்றேன். ஓகே, நல்லா கவனிங்க. காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பி பண்ணிட்டு C::, போறேன். C::, exam வழக்கம் போல HD docs. நம்ம என்ன, நான் எதில் ப்ராஜெக்ட் பண்றேன்னா சொல்யூஷன்ஸ். ஓகே, இல்லதான் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள போறேன். நல்லா கவனிங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல எந்த வெப்சைட்ல அந்த பிளகினை போறணுமோ அதுக்குள்ள போய்க்கணும். ஓகே, நான் இப்போ சொல்யூஷனுக்குள்ள தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ள போயிட்டேன். இதுக்குள்ள நல்லா கவனிங்க. WP கண்டென்ட் இருக்கா? ஹலோ, WP கண்டென்ட். ஓகே, அதுக்குள்ள போய்க்கணும். போயிட்டு இதுக்குள்ள பிளகின்ஸ் இருக்கா? ஓகே, இதுல அந்த காப்பி பண்ண பிளகினை பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, புரியுதா? அப்புறம் 2 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ராக்ட், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துறாதீங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் தான் முக்கியம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹேர். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். நீங்க அப்படி அது வந்து ஒன் டைப், ஃபர்ஸ்ட் டைப்பு. அது மேக்ஸிமம் 50-50 ஃபெயிலியர் ஆகதான் சான்ஸ் இருக்கு. இது வந்து மேனுவல் அப்லோட். இது எப்போதுமே பெஸ்ட். இந்த வே டெக்னிக்கல்லாம் இப்படிதான் பண்ணுவோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபோல்டர்ல என்ன ப்ராஜெக்டோ அந்த ஃபோல்டருக்குள்ள போய்க்கணும். அதுல WP கண்டென்ட், அதுக்குள்ள WP பிளகின். ஸோ அடுத்த செகண்ட் எலிமெண்ட் இதுதான் ப்ரோ வெர்ஷன். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஹேர். ஓகே, எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் இந்த 2 பிளகின் தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ எலிமெண்டார் ப்ரோ. ஓகே. இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், இது வந்து ப்ரோ ஆக்டிவேட் வெர்ஷன். ப்ரோ வெர்ஷன். மறுபடியும் வெப்சைட்டுக்குள்ள போறேன், இன்ஸ்டாலுக்குள்ள போறேன். மேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிளகின். ஓகே, உங்களுக்கு ஏத்த மாதிரி வெப்சைட் என்ன வேணா பண்ண முடியும். ஒரு எத்தனை பேஜ் வேணா கிரியேட் பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும். ஓகே, ஓகே சார். அப்போ லைவாவே ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணி செஞ்சு காமிக்க போறேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிடணும். ஓகே, ரெண்டுமே ஆக்டிவேட். ஓகே, எனி டவுட்? ஆக்டிவேட், எலிமெண்டர் ப்ரோவையும் ஆக்டிவேட். அந்த அப்டேட் கேட்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க பாட்டு ஒர்க் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பிரைஸ் லிஸ்ட் 3 வச்சுக்கிறோம். எஸ்எம்எஸ்க்கு ஒன்று, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று, ப்ராடக்ட்டுக்கு ஒன்று. இப்போ ப்ரோ மேக்ஸ் பே பண்ண சொல்லும். ஓகே, மறுபடியும் பிளகின் வைக்கிறேன். ஆட் மீ. ஸோ இன்ஸ்டால் பண்ணி இன்னும் ப்ரோவை ஆக்டிவேட் பண்ணலை. இன்ஸ்டாலேஷன்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் சொன்னேன், செகண்ட் டைப் இன்ஸ்டாலேஷன் சொன்னேன். ரெண்டுலயும் யாருக்காவது புரியாம இருக்கா? டூவே சார், இந்த செகண்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்து நீங்க டைரக்டா அதுல அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறீங்க, ஐ மீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க. அப்படி இருக்க yes. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படியும் ஃபேட்டல் எரர் வருதுன்னும் போது அதை நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனவே இல்ல செகண்ட் டைம் இன்ஸ்டாலேஷன் வந்து நீங்க அந்த ஐ மீன் அந்த ஜிப் ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிடுறீங்க, இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க நம்மளோட சொல்யூஷன்ஸோ நம்மளுடைய இதுக்குள்ள. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்டா அப்படியே பண்றீங்க, பண்ணும்போது அது ஃபேட்டல் எரர்னு வருது. இது ஈஸியா இருக்கச்சு நம்ம எதுக்கு அப்படி போகணும்? மேம் ஃபர்ஸ்ட் வழி உங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைரக்டா அப்லோட் பண்ணி பண்றது. ஓகே, அதான் பெஸ்ட். போறீங்க, அப்லோட் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்றீங்க, ஓகே, அதான் ஷார்ட், அதான் பெஸ்ட். அதான் எப்பவுமே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றப்போ பேக்ரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணா கொஞ்சம் குழப்பிடும். ஓகே, ஓகே, இதான் பெஸ்ட் வே. அது இல்லாத பட்சத்துல செகண்ட் வே தான் மேனுவல் இன்ஸ்டாலேஷன். ஓகே, ஓகே, ஸோ செகண்ட் வே என்னைக்குமே சப்போஸ் அது ஒர்க் ஆகலன்னா இப்போ இது எப்போதுமே ஒர்க் ஆயிரும். ஆமா, ஓகேங்களா, இது பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் வே வந்து நெட் ஸ்லோ இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ல மட்டும் சம் அந்த இது வரும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, அது வராத பட்சத்துல செகண்ட் டைம் வேணா யூஸ் பண்ணுங்க. சரி, இல்ல செகண்ட் டைம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கூட, நோ ப்ராப்ளம். ஓகே. நான் எப்பவுமே செகண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதான் எனக்கு அதுதான் ஈஸியா இருக்கு. ஓகே, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரோ இப்போ எதுவுமே காமிக்கல. இப்போ நல்லா கவனிங்க, நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே என் பேஜஸ்க்கு போய்க்கிறேன். ஆல் பேஜஸ்.
கரெக்டா ஓகே, நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்கிறேன். ட்விட்டெல்லாம் தூக்கிறது. சோசியல் மெனுவா அது? அதுல இருந்துச்சா? ஹலோ ஹலோ, கேக்குது சார், கேக்குது. ஆட் நியூ. ஓகே, இப்போ நான் புதுசா பேஜ் கிரியேட் பண்ண போறேன். எடுத்தோடனே ஆட் நியூ. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் எப்படி நம்ம இஷ்டத்துக்கு டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். போர்ட்ஃபோலியோ ரெண்டுல ஒண்ணுதான் வைக்கணும். போர்ட்ஃபோலியோ வை. அதான் வைக்கணும். ஓகே, டைட்டில் வந்து ஹோம். ஹோம். ஓகே, ஹோம். நல்லா கவனிங்க. கொடுத்துட்டு எடிட் வித் எலிமெண்டர். எடிட் வித் எலிமெண்டரை கிளிக் பண்ணிக்கிறோம்.
பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணலடா, பேஜ் ஆப்டிமைசேஷன் பண்ணல, அதனால இந்த எரர் அடிக்கும். இந்த பேஜ் கூகுளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவை 50 to 50. ஏன்னா உங்க ஃபேஸ்புக் இந்த நியூஸ் பேப்பர் ரெடி பண்றாங்கல்ல போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு கூகுள். அந்த ரூல்ஸ் படி தான் ரெடி பண்ணணும். அதுதான் செக் பண்ணணும் எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு எல்லாத்தையும். இதுல ஒன்லி 30 தான். என்னென்ன மைனஸ் பண்ணிருக்கேன்னு இங்க சொல்லும். அதிகமா காப்பி பண்ணி போட்டிருந்தாங்கன்னா யாரு நீ என்ன காப்பி பண்ணி போட்ட? நான் இப்ப நீ கூகுள் பேஜ் இன்சைட் போய் பேசிட்டு இருக்கேன். டேய் இப்ப நீ உன்னை அனுப்பிவிட்டீலடா. இதுக்கு பேஜ் எஸ்இஓ தெரிஞ்சிருக்கணும், பேஜ் ஆட்டோமேஷன் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒரு தான் ஃபெயிலியர் ஆகும். தெரியணும், தெரிஞ்சாலும் கரெக்டாக பண்ண முடியும். அது கண்டுபிடிச்சிரும். எல்லாமே யாராவது என்னென்ன இருக்கும் படிச்சு வரும், புரியும் வரும். இன்புட் டிலே கொடுக்க டேட்டாஸ் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கு. நிறைய கண்டென்ட் கொடுக்கணும், பட் பெயினா ரொம்ப வதவதன்னு ஒரு அந்த லிங்க் அனுப்பிட்டீங்களா, அதுக்குள்ள போனாதான் தெரியுமே. அதுக்கு தான் அந்த லிங்க். இது பெரிய வேலைடா இது, பேஜ் ஆப்டிமைசேஷன். அதான் டெக்னிக்கல் தான் சரி பண்ண முடியும். ஹலோ, ஓகே, நல்லா கவனிங்க. இதான் நம்ம வெப்சைட். ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைனா ஒரு தீம் இருக்கு. அந்த தீம் இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இது எடிட்டு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் தூக்கிடுங்க. இந்தாப்பாங்க இந்த பாக்ஸ் எதுவுமே மேக்ஸிமம் தேவையில்லை. ஓகே, ஸோ எப்படி சார் பண்றோம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே செட்டிங் கீழே இருக்கும், அந்த பாக்ஸ்ல போய் கிளிக் பண்ணிக்கிறங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டா டிஃபால்ட்டா பேஜ் லே அவுட்ல கிளிக் பண்ணிட்டு எலிமெண்ட் ஆர் ஃபுல் வித் இல்ல கேன்வாஸ். ஓகே, ஃபுல் வித்னா ஃபுல்லா, எலிமெண்ட் கேன்வாஸ். ஸோ நான் கேன்வாஸை சூஸ் பண்ணிக்கிறேன் பப்ளிக். ஓகே, கேன்வாஸ் நீங்க சூஸ் பண்ண உடனே என்ன பண்ணும்னா இது எல்லாமே போயிடும், உங்க இஷ்டத்துக்கு இனிமே எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளீன் ஒரு எம்டி போர்டு கிடைச்சிடும் உங்களுக்கு. இதுல நீங்க என்ன வேணா உட்காந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. உங்கள்கிட்ட வெறும் எம்டி போர்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு டிராயிங்ல எப்படி எம்டி போர்டு இருக்குமோ அது மாதிரி உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே, எம்டி போர்டு ஆயிடுச்சா? ஹலோ, ஓகே, இதான் லே அவுட். ஓகே, ஃபர்ஸ்ட் லே அவுட் எப்படி பிரிக்கிறதுன்னு அப்படி பார்ப்போம். ட்ராக் இந்த பிளஸ் கிளிக் பண்ணாலே செக்ஷன் வரும். இப்போ உங்க வெப்சைட் லே அவுட். ஓகே, 1 வேணுமா 2 வேணுமா 3 எத்தனை லே அவுட் வேணா நீங்க பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வச்சுட்டேன். ஓகே, இது கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, மேலே வந்துருச்சு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மேலே ஓகே, இப்போ இதில் கண்டென்ட் எடிட் செக்ஷன். ஏன்னா எடிட் செக்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, ஸோ இது மாதிரி வந்துடும். ஓகே, சாரி, இந்த பிளஸ் இருக்குல்ல, இந்த பிளஸ்ஸை கரெக்டாக கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ இது மாதிரி வந்துடும் இந்த பிளஸ். ஓகே, இது மாதிரி வந்துடும். இதான் விட்ஜெட்ஸ். ஸோ நீங்க தனித்தனியா பிளகின் பார்த்தீங்கல்ல, எல்லாமே இங்க இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ எதை வேணா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஷோ, கூகுள் மேப், டேப்ஸ், பிக்சரு, சோசியல் மீடியா அலோகேட், HTML, ஃபார்ம்ஸ் டிசைன், டேப்ஸ் வைக்கிறது, பிரைஸ் லிஸ்ட் வைக்கிறது, ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்றது, கவுண்ட் டவுன் செட் பண்றது, ஷேர் பட்டன், ஸோ எல்லா கால் ஆஃப் ஆக்ஷன், ஃபிளிப் பாக்ஸ், கேலரி, சைட்ஸ் எல்லாமே இருக்கும்.
உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வேணும். ஓகே, நான் இப்போ முன்னாடி ஃபர்ஸ்ட் பிக்சர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இமேஜ் இல்லை ஸ்லைடரே வைக்கிறோம். ஓகே, இமேஜ் ஸ்லைடர் நிறைய வந்துருச்சா? நீங்க தனித்தனி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸ்மார்ட் ஸ்லைடர்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, நான் ஸ்லைடர் தூக்கி சும்மா ஜஸ்ட் ட்ராக் பண்றேன். ஓகே, ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லைடர் வந்துருச்சு. ஓகே, புரியுதா? பக்கா. இது எல்லாமே ப்ரோ வெர்ஷன்ல உள்ளது, இதுவும் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்லைடர் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். ஓகே, எவ்வளவு வித் ஹைட் இமேஜஸ் வேணும் எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ கிளிக் பண்ண போறேன், எடிட் இமேஜ். இன்சர்ட். ஸோ இதுக்கு ஸ்டைல் வைக்கிறது எல்லா செட்டிங் இருக்கும், நீங்க என்ன வேணா பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்லைடு வைக்கிறது, செட்டிங் ஸ்லைடு வைக்கிறது, ஸ்டைல் பண்றது, கண்டென்ட் சேர்க்கிறது. ஸோ என்ன வேணா நீங்க இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வர மாதிரி, கிளிக் பண்ணா லிங்க் வர மாதிரி, வேற பேஜுக்கு போற மாதிரி, ஸோ என்ன வேணா எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட். ஓகே, ஃபினிஷ். நீங்க எடிட் பண்ணுங்க. இப்போ ஸ்லைட் ஷோ வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்த லேஅவுட். இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், 3 பாக்ஸ் வச்சு நம்மளோட ஒரு சர்வீஸ் செக்டரை பண்ணுவோம். சர்வீஸ். ஸோ அடுத்த லேஅவுட் மறுபடியும் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 3 பார்ட்ஸ் வேணும். ஓகே, இதுல வந்து நான் ப்ராடக்ட் லிஸ்ட் செட் பண்ணிக்கிறேன், பிரைஸ் லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்றேன். மறுபடியும் இந்த பிளஸ் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சு. டெக்ஸ்ட் எடிட்டர், இமேஜ், வீடியோ, டிவைடர், இன்னர் செக்ஷன்ஸ், கண்டென்ட் வேணா கண்டென்ட் போட்டுக்கலாம். இதுல நிறைய இன்னர் செக்ஷன். உள்ளக்கே 2-3 பாக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்னர் உள்ளக்குள்ளே பாக்ஸ் பிரிக்கிறது. ஸோ இதுக்குள்ள எனக்கு வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் போடுறேன். ஓகே, இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம். அது மாதிரி இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இதை மேல கிளிக் பண்ணா அடுத்தது வந்துடும். இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, ஸோ இதுல டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு. ஸோ அடுத்த பிளஸ் கிளிக் பண்றேன். இப்போ உங்க போஸ்ட், கேலரி, ஃபார்ம்ஸ், லாகின் ஃபார்ம், ஸ்லைடர், எதுவும் போஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க போஸ்ட் போடுறது இந்த ஏரியாவில் வர்ற மாதிரி செட் பண்ணலாம். சாரி, போஸ்ட் தனியாக கொண்டு வரலாம்.
price table. Parts inner parts skim இருக்கனால வர மாட்டேங்குது போல. செக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஏதாவது வைக்கணும் இதுக்கு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது லேஅவுட், சிங்கிள் லேஅவுட். ஓகே, ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது இது ப்ரைஸ் டேபிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு ரெண்டா எடுக்கும், நீங்க எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இங்கிட்ட ஸ்டைல டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பாக்ஸ் வேணாம், வேற பாக்ஸ் வேணும், வேற கலர்ஸ் வேணும், வேற ப்ரைசிங் லிஸ்ட் வேணும், அட்வான்ஸ்ல ஸ்டைல் மாத்துறது எல்லாமே இதுல இருக்கும். லெஃப்ட் சைடு மூவ் பண்றது, அட்வான்ஸ்ல போனீங்கன்னா இன்னும் அனிமேஷன் பண்ண வைக்கிறது, இந்த பாக்ஸ் எனக்கு அனிமேஷன் ஆகி வரணும் அப்படின்னு செட் பண்றது. ஸோ கிளிக் பண்ணி மோஷன் எஃபெக்ட்ஸ்ல போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் அனிமேஷன் கிளிக் பண்றப்போ அனிமேட் ஐஸ் லெஃப்ட் சைட்ல வரும், ட்ராக் டவுன். ஸோ இப்படி வரும், ஜூம் ஆகி விட்டு கிளம்புறது. ஸோ அனிமேஷன் எல்லாமே இருக்கும், ரொட்டேட் ஆகி டாப் ஆகி வருது. ஓகே, ஸோ இது மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வேணும்னா அடுத்த லேஅவுட். ஸோ ரெண்டு ஸோ வீடியோ ட்ராக். வீடியோ எடுத்துக்கல ஏன்னா சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் போல. ஓகே, ஸோ சாரி வந்துடுச்சு. இதை கிளிக் பண்ணிக்கிறேன், இதுல ஒரு வீடியோ போட்டுருவோம். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஏன்னா மல்டி சர்வர் ஒர்க்கிங், அதனால
ஹலோ புரியுதா இல்ல? ஹலோ புரியுது மைக் சார். ஆன். அது ஐ திங்க் பிளக்கின்ஸ் எல்லாம் ஈஸியா அவைலபிளா இருக்கு. நம்ம ட்ரையல் பண்ணாதான் நமக்கு தெரியும் எப்படி பண்றோம். அது பண்ணும்போது ஏதாவது எரர் வந்தாதான் நமக்கு உண்டு. ஐ திங்க் இது வந்து எல்லாம் இன்பில்ட்டா இருக்கிறதுனால எரர் வராதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பிளக்கின்ஸ் ஹலோ எல்லாம் சார். ரெடியா இருக்கு. ஹலோ கேக்குதா? கேக்கு சொல்லுங்க மேம். ஓகே, சோ ஐ திங்க் இது வந்து பிளக்கின்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறதுனால இது ஈஸியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நமக்கு இப்போதைக்கு டவுட்ஸ் இல்ல. எதுவும் இல்ல. பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஆமா. இல்ல இதுல ஒண்ணுமே இருக்காது மேம். எல்லா வீடியோஸ் டுட்டோரியல் இது நான் உங்களுக்கு தந்துருவேன். சும்மா ட்ராக் அண்ட் டிராப் எடிட்டிங், கொஞ்சம் இந்த சைடு ஸ்டைல் அட்வான்ஸ்டு, முக்கியமான 2-3 காம்ப்ளிகேட் ஏரியாவில் நான் லைவாவே மெனு கிரியேட் பண்றது, பிளஸ் ஒரு அடுத்தது இதுல யூஸ் பண்ணக்கூடியது ரிஜிஸ்டர் ஃபார்ம் இதுல இருந்தா இல்ல வேணாம். நான் இன்னொன்று அட்வான்ஸ் ஒரு ரிஜிஸ்டர் ஃபார்ம் சொல்லுவேன். ஓகே, அது மட்டும் தான். மற்றபடி நீங்க ஒரு லேர்னிங் பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய எல்லாமே இதுல இருக்கும். மெனு கிரியேட் பண்றது, அதை கிளிக் பண்றதெல்லாம் நான் தனியா சொல்லி கொடுத்துறேன். சரி. பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ இப்ப நேத்து ஹேம்பிள் பண்ணி எதுக்கு அதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சார் இப்போ நம்ம கத்துக்கிறது வந்து லேண்டிங் பேஜ் தான், நாட் தி வெப்சைட். கரெக்ட்டா? இது ஒன்லி சிம்பிள் எஸ். ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும், ஐ மீன் ஒரு செக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்க்கு மட்டும் ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி அந்த மாதிரியா இல்ல எப்படி? இது how it is differentiated from website or how differentiated from இதுல நீங்க வெப்சைடும் பண்ணிக்கலாம். லேண்டிங் பேஜ்னா உங்களுக்கு நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, ஒரு பேஜ்ல எல்லாமே இருக்குது லேண்டிங் பேஜ். வெப்சைடுக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ்ல என்ன, உங்களுக்கு ப்ராடக்ட் ஒரே பேஜ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா லேண்டிங் பேஜ். எனக்கு இதை வெப்சைட் ஃபார்மேட்ல ஒரு 5 பேஜ் வச்சீங்கன்னா அதுவும் ஈஸி தான். இப்ப 5 பேஜ் கிரியேட் பண்ண நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஒரு லேர்னிங் பேஜ்ங்கிறது என்னன்னா, ஒரு இப்ப லேயரா பிரிச்சு டக்குன்னு ஒரு பேஜுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ வெப்சைட் ஒரு 5 பேஜ் கிரியேட் பண்றது இது ஈஸி தான். இப்போ வழக்கம் போல ஒரு ஹோம்னு பேஜ் போட்டேன், அப்படியே பேஜ் 5 பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த பேஜ் போய் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, புரியுதா? புரியுது சார். ஹோம், கான்டாக்டர்ஸ், கேலரி ஒரே பேஜ்லயே நீங்க எப்படி பார்ட்டா பிரிச்சு ஒரு பேஜ் கிரியேட் பண்றது. நீங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் ரெடி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு புரியுமா? இன்னொரு காமிக்கிறேன், இப்ப பாருங்க. சோ இதுல வெப்சைட் மாதிரி மெனூஸ், விட்ஜெட்ஸ் அதெல்லாம் இல்ல. எல்லாம் விட்ஜெட் தான் மேம். இவ்வளவுதான் நம்ம பார்த்தது ஃபுல்லாவே விட்ஜெட்ஸ் தான். நாம எல்லாமே இருக்கும். நீங்க பார்த்தது இப்ப எல்லாமே விட்ஜெட்ஸ் தான். ஓகே, இதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? நீங்க இவ்வளவுதான் பேஜஸ் பண்ணனும், அப்புறம் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கும் இதுக்கும் வெப்சைட்டுக்கும்? மேம் வெப்சைட் தான் மேம். இது உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, டெக்னிக்கல் டேர்ம் படி லேண்டிங் பேஜ்ங்கிறது ஒரே பேஜ்ல வர்றது. ஓகே ஓகே. நீங்க 5 பேஜா 10 பேஜா எத்தனை பேஜ் வேணா பண்ணிக்கங்க, அதெல்லாம் இங்க தப்பு இல்ல. ஓகே. டெக்னிக்கல் டேர்ம் இப்ப எல்லாமே யாருமே வெப்சைட் பண்றது இல்ல. வந்தா ஒரே பேஜ்ல எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்ப நீங்க ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஓகே ஓகே, அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்க ஒரு கமர்ஷியல் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நிறைய கிஃப்ட் வச்சிருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஃபரன்ஸ். அதை கிளிக் பண்ண அந்த ப்ராடக்ட் மட்டும் தனியா வர மாதிரி பண்ணலாம். ஓகே, புரியுது. ஒரு மெனுல கேலரி ஃபார்மட்ல அது எங்க இருக்கு, வெயிட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கலாம். நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதுக்கு எல்லாமே இருக்கும். ரிவ்யூ பேஜ்ல இருந்து எல்லாமே பண்ண முடியும். பேசிக் கேலரில தான் இருக்கு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ உங்க ப்ராடக்ட நீங்க கிஃப்ட்னு வர மாதிரி, இந்த ப்ராடக்ட்டுக்கு தனித்தனியா ஒரு கேலரி ஃபார்ம் கிரியேட் பண்ற மாதிரி இப்ப பாருங்க செஞ்சு காமிக்கிறேன். லேண்டிங் பேஜுக்கு இதுக்கு ரொம்ப குழம்பிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, கேலரி இந்த கேலரி நினைக்கிறேன் தூக்கி போடுவோம். கேலரியிலே நிறைய கேலரிஸ் இருக்கு பாருங்க சார். ஆமா, நீங்க எப்பவுமே அந்த W கேலரி யூஸ் பண்ணாதீங்க. அது வேர்ட்பிரஸோட கேலரி. ஓகே, இதுதான் வந்து இந்த எலிமெண்டரோட கேலரி. எல்லாமே வந்துரும். ஓகே. இப்ப நல்லா கவனிங்க மேம். மல்டிபிள் கேலரி கிளிக் பண்றேன். ஓகே, மல்டிபிள். இப்ப இந்த கேலரிக்கு ஒரு நேம் வைக்கிறேன், ஆல். டைட்டில் என்ன, ஆல்னு வைக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, இது ஆல் ப்ராடக்ட். ஓகே, இப்ப இந்த இமேஜை கிளிக் பண்றேன். இப்ப இந்த 3ஐயும் போடுறேன். கிரியேட் நியூ கேலரி. கேப்ஷன் வச்சுக்கலாம்.
இதெல்லாம் அன்லிமிட்டெட் பிக்சர்ஸா ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா சார் இதுக்கெல்லாம்? அன்லிமிட்டட். இப்போ அடுத்தது ஆட் ஐட்டம் இன்னொன்னு போட்டேன். நீ எவ்வளவு பிக்சர்னா வச்சுக்கோங்க. நான் இப்போ கிஃப்ட்னு ஒன்றுன்னு மட்டும் போட்டேன். ஓகே, இப்போ அந்த பிக்சர்ல ஒரு பிக்சருக்கு மட்டும் நான் அதை செட் பண்றேன். ஓகே. மறுபடியும் ஆட் நியூ போடுறேன். ஓகே, இதுல வந்து gift 2னு வைங்க, பேர் வேணா. gift 2. Please. நீங்க வெப்சைட்டுக்கும் லேண்டிங் பேஜ் குழம்பிக்கிறதுலாம் இல்லை. அது டெக்னிக்கல் டேர்ம்ல தான் ஒரு பேஜ் லேண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன 5 பேஜ் டிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க எத்தனை பேஜ் வேணா டிசைன் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணா பண்ணிக்கலாம். எவ்வளோ எல்லா கேஜஸும் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கும் இந்த விஜெட்ஸ்ல. ஓகே ஓகே, எங்க பண்ண வச்சேன்? போட்டேனே. எல்லாத்துக்கும் ஜஸ்ட் வைக்கிறீல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் புரியுதுல? ஹலோ, புரியுது சார், புரியுது. புரியுது. முன்னாடி நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே இது ஏன் வரலன்னு தெரியல, சிஸ்டம் ஸ்லோவானு தெரியல. இப்படிதான் நீங்க எதுவாக இருந்தாலும் ட்ராக் பண்ணி போட்டுட்டு எடிட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் என்னன்னா மற்ற எந்த இதுவும் வேணாம், மற்றபடி இதுல கொஞ்சம் 2-3 இடத்துல மட்டும் நான் வர மாதிரி செட் பண்ணி கொடுப்பேன். மெனு கிரியேட் பண்றது இதெல்லாம். ஓகே, வந்துருச்சு. அப்படிங்கிறது சர்வர் அப்படிங்கிறது ரன் பண்ணி பார்ப்போம். Review changes. உங்களுக்கு இந்த பிளகினை இப்போ கொடுத்துருவேன். ஓகே ஓகே, இந்த பிளகினை கொடுத்துட்டு எல்லாமே காப்பி பண்ணி போட்டுக்கிறீங்க. ஓகே, உங்களால இந்த டூலை வச்சு சும்மா புரியுதுல, பாக்ஸா எப்படி பிரிக்கணும்னு தெரியுதுல ப்ளே அவுட்டை? புரியுது சார், புரியுது. ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இதுலயே இருக்கும். எடிட்டிங் செட்டிங்லாம் பக்கத்துலயே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு இந்த ஒவ்வொரு டூலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ கொடுத்துருவேன். புரியுதா? ஓகே, இந்த ஒவ்வொன்றுமே இன்ச்சா எப்படி ஒர்க் ஆகும் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோஸ் கொடுத்துருவேன். ஓகே, இந்த டூல மட்டும்தான் நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த டூல எல்லாமே பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். லாகின் ஃபார்ம், ரெஜிஸ்டர் ஃபார்ம்லாம் தேவையில்லை. லாகின் ஃபார்ம்லாம் தேவையில்லை. மற்றபடி மற்ற எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுங்க. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணி டேட்டா உங்க வெப்சைட்டுக்கு வர மாதிரி செட் பண்றது, பாப்அப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு இன்னொரு பிளகின் வரும். அது மட்டும் தான். ஓகே,
உங்க டாஸ்க் இதை வச்சு ஒரு லேர்னிங் பேஜும் கொடுத்துருவேன். பிளஸ் ரியல் டைம் வெப்சைட் ஒரு ஈஸியா மெனு கண்ட்ரோலும் கொடுத்துருவேன். பிளஸ் ஒரு ப்ராஜெக்டும் கொடுத்துருவேன். பர்ஃபெக்டா உங்களால நீங்க ஒரு நாள் உட்கார்ந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை வச்சுக்கிட்டு இன்ச்சு பை இன்ச்சா உட்காந்து பர்ஃபெக்டா பண்ணிடலாம். புரியுதா? ஓகே சார். சார் புரியுது. நான் ஒரு வெப்சைட் சாம்பிளே கொடுத்துருவேன். எனக்கு இது மாதிரி தான் வேணும்னு சொல்லி கொடுத்துருவேன். சரி. வச்சு பண்ண முடியும். அவ்வளவு எனக்கு Okay, தேவை இப்ப அதுல இருந்து அது 80ல இருந்து 100% தான். என்ன சார்? இல்ல இப்ப நீங்க கொடுத்திருக்க ரெஃபரன்ஸோட வெப்சைட் மாதிரியே வந்து நாங்க ரெடி பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா. இல்ல அவங்க இப்ப இது ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட்லி PDF எலிமெண்டர் கொடுத்துருவேன். ஹலோ இல்ல சார், எனக்கு எலிமெண்டரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணுமா இல்ல வேர்ட்பிரஸையும் எலிமெண்டரையும் மிக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணணுமா? சார் வேர்ட்பிரஸ்க்குள்ள தான் சார் எலிமெண்டரே வரும். இல்ல நான் Hello? என்ன கேக்குறேன்னா இப்ப எலிமெண்டர் தான் இது கம்ப்ளீட்லி இப்ப ரெடி பண்ற இந்த மெத்தட் வந்து எலிமெண்டர்லயே ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா அவ்வளவுதான். வேர்ட்பிரஸ்ங்கிறது சும்மா இது வேர்ட்பிரஸ்க்குள்ள தான் எலிமெண்டர் பிளக்கின் அவ்வளவுதான். புரியுதா சார்? ஓகே. அதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய பிளக்கின். தெரியுது. அது நீங்க தனித்தனியா எல்லாத்தையும் போடுவீங்க. ஒரு பேஜ் எடிட் பண்ணக்கூடியது எல்லாமே இதுல வந்துடும். ஓகே. இப்ப நார்மலா எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் அங்கங்க வச்சிட்டீங்க. எல்லாம் வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் வந்து இத மறுபடியும் எலிமெண்டர்ல இருந்து வெளியே வந்து நம்ம வேர்ட்பிரஸ்க்குள்ள எப்படி போகும்? அது ஒரு பிரச்சனை இல்லை. Update கொடுத்தாலும்? வெயிட் பண்ணுங்க. அப்டேட் ஆகிட்டு இருக்கு. நான் மறுபடியும் வெளியே வரேன். அப்டேட் ஆகி நம்மளோட வெப்சைட் நம்ம வியூ பண்ணுவோமே அதே மாதிரி வந்துரும் இல்லையா சார் இது அப்போ? அவ்வளவுதான். நீங்க அப்புறம் வந்து கீழே வந்து லாக் அவுட் கீழே இருக்குல்ல, கீழே வந்துருங்க. X2 டாஷ்போர்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. வெளியே வந்துடும். அப்படியேதான் நீங்க ஒரு பேஜுக்குள்ள போய் பண்ணுவீங்க. இப்ப பேஜுக்குள்ள எடிட் பண்றோம். ஓகே ஓகே. சரி சரி. இது ஆட்டோமேட்டிக்கா ஹோம் இதுல மெனுல அப்டேட் ஆயிடுமா சார் இல்ல நம்ம தான் ஆட் பண்ணணும்? இல்ல அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீங்க பேஜ் மட்டும் தான் பண்ண சொன்னேன். ஓகே, பேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ உங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேஜ் கொடுத்தானே உள்ளக்க வந்தோம். ஹோம்ங்கிற பேஜ் கொடுத்தானே நம்ம உள்ளக்க வந்தோம். ஹலோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது மெனுல உள்ளது தானே, அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். ஓகே. இல்லைன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இந்த லேர்னிங் பேஜ் பண்றதுக்கு தான் மேக்ஸிமம் நீங்க இந்த லேர்னிங் பேஜ் அப்புறம் நிறைய ஒர்க் உட்காந்து பண்ணீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ண முடியும் இந்த பிளகினை வச்சு. ஓகே, நீங்க அப்புறம் டைனமிக்கா மாத்தணும். எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு WooCommerce அப்ளிகேஷனோ இல்ல ஒரு லாகின் ரிஜிஸ்டர் ஃபார்மோ ஆன்லைன் கோர்சஸோ, ஸோ நீங்க என்ன வேணா உட்காந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். வெளியே வந்துருச்சா? ஹலோ, வந்துருச்சு சார். ஓகே. முதல்ல போய் எடிட் பண்ணோம்னா இது மாதிரி போய்க்க வேண்டியதான். இப்போ பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கு கஷ்டமா இருக்கு, அதுக்கு மட்டும் ஆன்சர். ஹலோ, அது கம்பேர் பண்ணும்போது இது ஈஸி தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒவ்வொரு டூலா சர்ச் பண்ணி ஷார்ட் கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அது மறந்து போயிடுறோம். வேற அந்த ஸ்டெப் இங்க இல்லையே. ஒரே பிளகின்ல மேக்ஸிமம் எல்லா விஜெட்டும் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா பண்ணனால இது ஃபர்ஸ்ட் இப்ப பாக்குறப்ப ஈஸியா தெரியுது. ஆமா, அது நேரா இதுல சொல்லி கொடுத்திருந்தேன்னா உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஓகே ஓகே, ஆனா கஷ்டத்துல ஈஸி வந்தா என்னைக்குமே ஈஸியா தான் இருக்கும். நம்ம நேரா இதுக்குள்ள போயிருந்தா தான் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. கரெக்டானே? ஹலோ, உங்களுக்கு அதுல நீங்க சிலவங்க கேட்பாங்க இதே நேரடியா சொல்லி கொடுத்துருக்கலாம் சார் கேட்பாங்க. ஒரே விஷயம் என்னன்னா நமக்கு பிளகின் என்னென்ன டக்குன்னு வந்துடும். ஒரு பிளகின்குள்ள எல்லாமே இருக்கிறப்போ, கூகுள் மேப்ல இருந்து எல்லாமே இருக்கிறப்போ ஒரு விஷயத்த நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட்னா அதெல்லாம் பிளகின்னா அதான் போய் படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். மேம் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு இதுக்கு தான் கத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் இந்த டூலையும் கொடுத்துருவேன், அதுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த எடிட் பண்ணக்கூடிய வீடியோவும் கொடுத்துருவேன். சும்மா செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து இது ஹோம் பேஜ்ல வரணும். ஓகே,
ஆல் பேஜஸ் போயிட்டேன். அந்த பேஜ்ல ஹோம் பேஜ் இருக்கா? இருக்கா சார்? இருக்கு. ஆமா. ஓகே, அவ்வளவுதான். மெனுல இப்போ நான் ஓபன் பண்ணி விசிட் சைட் போய் பார்க்கறேன். பட் அது எனக்கு ஹோம் பேஜா வரணும், கரெக்ட்டா? ஆமா. என்ன பேஜ்? அத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணுமா அது? ஹோம் பேஜா எனக்கு வரணும். ஆமா. ஹோம் பேஜா வருமானா? வராது. ஏன்னா இப்போ நம்ம எப்பவுமே லோடிங் பேஜ் டிஃபால்ட்டா ஒரு பேஜ் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? டிஃபால்ட்டா இப்படி தானே வரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஹோம் பேஜ் வேணும். அதுதான் ஹோம் பேஜ். ஓகே, கரெக்ட் தானே? ஆமா. இப்போ அது எப்படி சார் டிஃபால்ட்டா கொண்டு வரும் பார்க்க போறேன். ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம அந்த டிசைனை இதை ஹோம் பேஜா கொண்டு வர போறேன். ஓப்பன் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே இது வர மாதிரி. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. செட்டிங்ல போய்க்குங்க. ஓகே, செட்டிங்ல போயிட்டு நல்லா கவனிங்க. செட்டிங், ரீடிங். ஓகே, செட்டிங், ரீடிங்கை கிளிக் பண்ணிக்கிறேங்க. நீங்க எந்த ஒரு பேஜை டிசைன் பண்ணாலும் அந்த பேஜ் ஹோம் பேஜா வரதுக்கு, ஓகே, அந்த பேஜை ஸ்டாட்டிக் பேஜா நம்ம ஓபன் பண்ணி இங்க வந்துருச்சா ரீடிங்? ஓகே, ஹலோ, செட்டிங், ரீடிங், இதுல அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிட்டு ஹோம் போட்டு ஹோமை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, போஸ்ட் போற பேஜையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க போற போஸ்ட்லாம் ஏதாச்சும் ஒரு பேஜ்ல வரணும் பிளாகர் அப்படின்னா அந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஹோம் பேஜை செலக்ட் பண்ணிட்டேன். ஹோம் பேஜ் தான் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ். ஓகே, இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். refresh. ஓகே, புரியுதா சார்? ஓகே, ப்ராடக்ட் லிஸ்ட் வச்சோம்ல மேம், பாத்தீங்களா? 3 ப்ராடக்ட் வருதா? ஆல் ப்ராடக்ட்னா எல்லாமே வந்துருச்சு. இப்போ gift மட்டும் எடுக்கனா gift மட்டும் வரும். ஓகே, giftனா gift மட்டும் வரும். ஓகே, சிம்பிளா முடிஞ்சா டக்குன்னு கரெக்ட் தானே? உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் போதும், பக்காவான லேர்னிங் பேஜ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இல்ல பே பண்ற ஃபங்க்ஷன்ஸ் லிங்க் என்ன வேணா செட் பண்ண முடியும். ஓகே, ஓகே. கஷ்டமாச்சா? நீங்க கேட்ட முன்னாடி கேட்ட எல்லா क्वेश्चनக்குமே ஆன்சர் வந்துருச்சா மேம்? நம்ம இஷ்டத்துக்கு மாடிஃபை பண்ண முடியுமா? இவ்வளவுதான் பிளகினா, இவ்வளவுதான் விட்ஜெட்ஸா? ஓகே, ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே சிம்பிளிஃபையா இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் காம்ப்ளிகேட்டா இருக்கு? ஓகே, கஷ்டமா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு மேம்? நல்லா இருக்கு சார், ஈஸியா இருக்கு. ஓகே, இப்போ பாபு சார், ஹலோ, சொல்லுங்க சார். புரியுதா சார்? புரியுது சார், புரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் நான் பிளகினை இப்போ குரூப்ல போட்டு விடுறேன், வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே, டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க. புரியுதா? ஓகே, நான் இப்போ வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விட்டுறேன். ஓகே,
அளவு தூக்கு தூக்கு நான் சொன்னா தூக்கணும். அளவு வேணாம். ஹலோ ரெஜிஸ்டர் பண்ணா எல்லாரும் டவுன்லோட் பண்ற மாதிரி செட் பண்ணணும்னு சொன்னேன். பண்ணியா? வருதா அது? சப்மிட் கொடுத்தோம் ஏதாச்சும் ரீடைரக்ட் பண்ற மாதிரி. எல்லாமே இப்போ சென்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹோம் பேஜை நான் எப்படி கிரியேட் பண்ணோ அது மாதிரி கிரியேட் பண்ணுங்க. ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டு எடிட் வித் எலிமெண்டர் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே, வாட்ஸ்அப்ல தானே அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு? எஸ், வாட்ஸ்அப்ல தான். அந்த லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் பண்ற மாதிரி கிராவிட்டி ஃபார்ம்ல அந்த ரீடைரக்ட் வைக்க முடியாதுன்னு பாரு. அப்படி போற மாதிரி. ஆனா நான் சொல்லிடுவேன், வேற நம்ம இப்ப கிளைண்ட்டுக்காக சொல்லல, ப்ராஜெக்ட்ஸ்ல வைக்கிற மாதிரி இருந்தா அப்ப இதை யூஸ் பண்ண முடியாது. மெயில் சாம் ரிக்வெஸ்ட் போயிட்டு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்.
வீடியோ அனுப்பிட்டு இல்ல அந்த சார் நான் ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணதை அந்த ஜாம்ப்ல ஹெச்டி டாக்ஸ்குள்ள போயிட்டு என்னோட அந்த ஓபி கிஃப்ட்ஸுக்குள்ள காப்பி பண்ணிட்டேன், அதை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ரெண்டும் நான் டெலீட் பண்ணிடலாமா? அந்த மேம் எதுக்குள்ள போனீங்க? அதுக்குள்ள பிளக்கின் வெப் கிளிக்னு போனீங்களா? ஃபோல்டர் பார்த்த சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்லட்டுமா? ஒரே நிமிஷம். எனக்கு எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்னே தெரியலையே. டவுன்லோட் ஆயிருக்கு இல்லம்மா, டவுன்லோட்ல போய் பாரு, இருக்கும் பாரு. சார் சி காலனுக்குள்ள போனேன், அதுல வந்து ஜாம்ப் குள்ள போனேன். ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் ஜாம்ப் குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஹெச்டி டாக்ஸ் போனேன். அதுல வந்து என்னோட நேம் ஓபி கிஃப்ட்ஸ்னு இருக்கு. ஓகே, அப்புறம் அது உள்ள போனேன். அதுல தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் ரெண்டுத்தையும். மேம் படிச்சு சொன்னேன். சொல்லுங்க எந்த இடத்துல போனோம்? அதுக்கப்புறம் அப்ப எழுதலையா? எழுதுனனே, அது வரைக்கும் தான் எழுதி இருக்கேன். WP கண்டென்ட் இருக்கா? ஓகே ஓகே. அதுக்குள்ள போய் பிளக்கின் இருக்கா? WP கண்டென்ட் அதுக்குள்ள பிளக்கின்ஸ். அதுக்குள்ள போய் காப்பி பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணு. ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் பண்ணனும், எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் பண்ணனும். ஓகே ஓகே. முடிச்சாச்சு. ஹலோ ஹலோ, யூடியூப் லிங்க் அனுப்பி இருக்கீங்க இல்லையா? எஸ் சார். ஹலோ, யூடியூப் லிங்க் அனுப்பிங்க இல்லையா சார்? அது இன்ச்சு பை இன்ச்சா இருக்கும். நான் அந்த எலிமெண்டர்ல இன்னும் பவர்ஃபுல்லா எப்படி ஒர்க் பண்றது எல்லாமே இருக்கும். 3 மணி நேரம் வீடியோ வரும். ஓகே ஓகே ஓகே. பக்காவா இன்ச்சு பை இன்ச்சா எப்படி எடிட் பண்ணனும் போட்டுருவாங்க. சரிங்க சார். சரி, இப்போ நான் கிரியேட் பண்ணவா? பேஜ் கிரியேட் பண்ணவா? இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இனிமே ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? பிளகின்ல போயிட்டு ஆக்டிவேட் பண்ண சொன்னா பிளகின் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணு.
எலிமெண்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எலிமெண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஆனா வந்து எலிமெண்டர் மட்டும்தான் இங்க வருது. கரெக்டா பண்ணுங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்தீங்கன்னா எலிமெண்டர் ப்ரோன்னு வரணும், டிஸ்பிளே ஆகணும் அங்க ஃபோல்டர்ல. நீங்க எக்ஸ்ட்ராக்ட்ல தப்பு பண்ணீங்கன்னா வராம இருக்கும். இல்ல இல்ல அதுல வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா ஹேர் தான் கொடுத்துருக்கேன். ஆனா அது என்ன ஃபோல்டர்ல உட்காந்துருக்குன்னா இன்ஸ்டால் செகண்ட் எலிமெண்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் தான் எலிமெண்டர் ப்ரோன்னு இருக்கு. ஏன்னா கட் பண்ணி வெளியே போட்டுட்டுமா? அப்ப வெளியே போடுங்க சார். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா? எனக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி பாத்தீங்களா? இப்போ நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சி கோலன்ல ஜாம்ப்ல htdoc சொல்யூஷன்ஸ்ல WP கண்டென்ட் பிளக்இன்ஸ்ல டைரக்டா பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அந்த எலிமெண்டர் ப்ரோ ரெண்டுமே பிளக்இன்ல காமிக்கிறது. காமிக்குதா? ஆமா. இப்போ ஆக்டிவேட் பண்ணுங்க. இல்ல அவங்க ஃபோல்டர் பிளக்கின சொல்றாங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களா? இல்ல, எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது. அதுல காமிக்கும் மேம். நீங்க எக்ஸ்ட்ராக்ட் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்களா? புரியலையே. எக்ஸ்ட்ராக்ட் விண்டர் சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர்? விண்டர் மேம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஜிப் சாஃப்ட்வேர் மேம். ஜிப் வந்து அன்ஜிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள சாஃப்ட்வேர் இல்லையா உங்க கையில? தெரியலையே. இருக்குமே. தெரியல, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லையா. அந்த ஃபைல் இருக்குல்ல மேம். அப்ப ஃபர்ஸ்ட் வேரிய யூஸ் பண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் ரூட் பிளக்கின்ல பேஜஸ். மேம் நிஷா மேம். மேம் அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. அதுல என்னென்ன வருதுன்னு சொல்லுங்க. எலிமெண்ட் அது வந்து ஓபன் ஆட் டு ஆர்கைவ், ஆட் டு elementor.rar வருது. கம்ப்ரஸ் அண்ட் இமெயில், கம்ப்ரஸ் டு எலிமெண்டார், கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. இல்ல நீங்க அந்த zip ஃபைல் தானே காப்பி பண்ணி இங்க போட்டுருக்கீங்க, பிளக்கின்ல போட்டுருக்கீங்கல்ல? ஆமா. நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுங்களேன் ஒரு நிமிஷம். சார் இப்போ பிளக்கின்ஸ்ல அது எங்க காட்டும் சார்? இங்க நான் இந்த பேஜுக்கு வந்திருக்கேன், வேர்ட்பிரஸ் பேஜுக்கு. பிளகின்ஸ் இன்ஸ்டால்ஸ்னு இருக்கு பாருங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். எலிமெண்டர் ஓபன் பண்ணுங்க. ஆக்டிவேட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஹலோ சார், பிரேக் ஆகுது, வாய்ஸ் கேட்கல. பேசினாலே வந்து இங்க நெட் போயிடும் மேம். ஓகே. சோ இம்ரான் சார் பாக்குறீங்களா என்னோட ஸ்கிரீன்? சொல்லுங்க மேம். இப்போ பாருங்க, இது நான் பிளக்கின்ல இது ரெண்டுமே போட்டிருக்கேன். இது காப்பி பேஸ்ட் பண்ணதுல தப்பு இருக்கும். கரெக்டா தான் போறோம். உள்ள போங்க, அதுக்குள்ள போங்க. ஓகே, பின்னாடி வாங்க, பேக்ல வாங்க. எலிமெண்டர் ப்ரோ போங்க. ப்ரோ ஓகே, கரெக்டா தான் இருக்கு. இதுக்குள்ள போங்க, ப்ரௌசருக்குள்ள போங்க. அந்த இதுக்குள்ள போங்க, வெப்சைட்குள்ள போங்க, சொல்யூஷன் வெப்சைட்குள்ள. அதுல பாத்தீங்கன்னா சாக்ட் இது இருக்கு, சாக்ட் இது இருக்கு, எல்லாமே இருக்கு. கீபோர்ட் தவிர பாக்கி எல்லாமே இருக்கு. இந்த 6040 வேணும். அது 6040 கேபிள் இருக்கா பாருங்க. போங்க மேம், டேஷ்போர்ட் போங்க. அது மெட்டல்ஸ் அவைலபிள் சொல்லி போயிட்டு ஒரு டேப்லெட் கால் போட்டுருவாங்க. அது 6040 இருக்கா? இன்ஸ்டால்டு பிளகின். அத இருக்கா? அத இருக்கா? இப்ப ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சார் நானு. இப்போ டைரக்டா பேஜ்க்குள்ள போய் எல்லாம் மேம் ஆக்டிவேட் பண்ணவே இல்ல. எங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க? இல்ல, நான் பண்ணிட்டேன். நான் காக்கினி பேசுறேன். ஓகே, மேல போங்க மேம், ஆக்டிவேட் பண்ணுங்க. எலிமெண்டர் கீழ இருக்கு பாருங்க, ஆக்டிவேட். கீழ உள்ள ஆக்டிவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணுங்க.
அடுத்த எலிமெண்டர் ப்ரோ இன்ஸ்டா ஆக்டிவேட் பண்ணுங்க. எலிமெண்டர் ப்ரோ ஆக்டிவேட் பண்ணுங்க மேம். இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அவ்வளோதான். ஆட் நியூ பேஜ் கொடுத்து பேஜுக்கு நேம் கொடுத்து பேஜுக்கு போங்க. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் பேஜ் நியூ பேஜ் கிரியேட் பண்ணி ஹோம் பேஜ் கொடுத்து விளங்கல, விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, விட்டு விட்டு கேக்குது. ஹலோ ஹலோ ஹலோ, பழசு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் எடிட் பண்ணதுக்கு. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே புதுசாக ஏதாச்சும் பேஜ் கிரியேட் பண்ணி பண்ணினா கூட பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு ரெண்டுமே ஆக்டிவ் ஆயிடுது. பழசு கூட இருக்கட்டும் அப்படியே பேஜ்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ பேஜ் கிரியேட் பண்ணி எடிட் வித் எலிமெண்ட் கொடுத்துருங்க. நான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் ஆப்ஷனே கொடுக்கலையே. எடிட் வித் எலிமெண்ட் எனக்கு அப்போ எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுதுன்னு அர்த்தமா? ஏன்னா நான் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ங்கிற ஆப்ஷனே கொடுக்கல. ஆக்டிவேட் நாங்க வரணும். இங்க செட்டிங் அது போங்க. இப்படி இங்க பண்ணிட்டோம் இல்லையா? லாஸ்ட்ல செட்டிங் போங்க. இந்த பேஜ் ஃபுல்லா எடிட்டிங். இந்த கீழ லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஆமா, இது ஓகே. அதுல போயிட்டு என்ன கொடுக்க சொன்னேன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கீழ இருக்குங்க கொஞ்சம் டிஃபால்ட் தூக்கிட்டு கேன்வாஸ் எஸ். இப்போ blank பேஜ் வந்துரும் அப்படினே. எஸ், இனிமே எடிட் பண்ணிக்கிறேங்க. சரி, ஓகே.
எனக்கு அந்த செக்ஷன் எங்கன்னே தெரியல. கேன்வாஸ் எலிமெண்ட் செக்ஷன் எங்கன்னே தெரியல. எந்த செட்டிங்ஸ்ல போறதுன்னு தெரியல. நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. உங்க சிஸ்டம் உங்க இது வேணா ஷேர் பண்ணுங்க கார்த்தி. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. அவர் இல்ல. நீங்க உங்க சிஸ்டம் ஷேர் பண்ணுங்க, நான் பாக்குறேன். இப்போ என்னன்னா நான் எங்க போனோம், நான் எங்க போனேன்னு பாக்குறேன். கீழே போய் செட்டிங்ஸ்ல போய் எந்த செட்டிங்ஸ்? நிறைய செட்டிங்ஸ் இருக்கியா? பிளகின்ஸ்க்குள்ள எலிமெண்டருக்குள்ள ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. இப்ப இந்த எலிமெண்டர் இருக்குன்னா நானும் அந்த பேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். இப்ப எங்க போறதுன்னு தெரியல. எந்த செட்டிங்ஸ்ல போனாலும் அவர் சொன்ன அந்த எடிட் வித் பேஜ்ல போய் டிராப் டவுன் ஆப்ஷன் மாதிரி எல்லா பேஜஸையும் டெலீட் பண்ணிட்டேன்ப்பா நான் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் ஆட் நியூ கொடுத்தேன். சார் எனக்கு அது புரியல. எந்த இடத்துல அந்த கேன்வாஸ் எடிட் எங்க வருதுன்னு தெரியல. எல்லா பேஜஸையும் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு ஆட் நியூ கொடுத்தேன். இங்க எடிட் வித் எலிமெண்டர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் எங்க போறதுன்னு தெரியல எனக்கு. இப்ப திரும்ப பழைய பேஜே தான் வருது. இது பிளாங்கா வர மாட்டேங்குது. அது செட்டிங்ஸ்ல எங்க போறதுன்னு தெரியல. இங்க எங்க இருக்கு செட்டிங்ஸ்? இதெல்லாம் டூல்ஸ் பா. இதெல்லாம் இம்ரான் சார் பாக்குறீங்களா? இம்ரான் சார் எனக்கும் அந்த பேஜ் எங்க போனேன். எடிட் வித் எலிமெண்டர்னு அது வந்துருச்சுப்பா. எனக்கு அங்க அது போயிட்டேன் நானு. எனக்கு அந்த செட்டிங்ஸ்ல போய் அந்த கேன்வாஸை செலக்ட் பண்றதுன்னா எந்த செட்டிங்ஸ்னே தெரியல. வேர்ட்பிரஸோட செட்டிங்ஸா? பிளகின்ல போய் இன்ஸ்டால் பிளகின்ஸ் இருங்க. நானும் திருப்பி போய் பாக்குறேன். பாபு சார் கேக்குறதா? பாபு சாரே இல்லப்பா. நிறைய எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் வேஸ்டா. எங்க போய் பிளகின் பாக்குறதுன்னு தெரியல. ஜெனரல் செட்டிங்ஸ்ல போய் ரீடிங்கா ரைட்டிங்கா ஏதோ ரீடிங் எல்லாம் வர சொன்னாருப்பா. கீழ வந்து இந்த செட்டிங்ஸ் அந்த உங்களுக்கு எடிட் வித் எலிமெண்டர் ஓபன் உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. எடிட் வித் பிளகின்ஸ்ல போங்கப்பா. தெரியலையா ஸ்கிரீன்? எடிட் வித் தெரியுது. எடிட் வித் எலிமெண்டர்னு ஒன்னு வந்ததா உங்களுக்கு? ஆமாப்பா. அதுல வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அத கிளிக் பண்ணுங்க. அந்த கிளிக் பண்ணி தான் அந்த பாரு எத்தனை எலிமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அது எடிட் கிளிக் பண்ணுங்க. இப்ப திருப்பி எடிட் வித் எலிமெண்டர் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. காதுல மாட்டிட்டே. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் ஆமா. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழ தோ இருக்கு பாருங்க குட்டியா, அதுதான் கிளிக் பண்ணனும். ஓ இதுவா? அதுதான் கிளிக் பண்ணனும். கொடுமையே. அத கிளிக் பண்ணிட்டு இப்ப வந்து ஒரு பாப்அப் டிராப் டவுன் ஆப்ஷன் வருது பாருங்க. இப்ப கீழ போங்க. அத கிளிக் பண்ணுங்க. என்ன வந்தது? டிஃபால்ட்க்கு பதிலா பேஜ் லேஅவுட்ல கேன்வாஸ். அப்பா கண்டுபிடிச்சிட்டோம்யா. எனக்கும் பாருங்க கொஞ்ச நேரம் சேனல் கேன்வாஸ். ஆமா அவ்வளவுதான். இவ்வளோ நெஞ்சு நின்று ஓடும் போல இருக்கு. இவ்வளவு நேரமா ஒரு கேன்வாஸ் செலக்ட் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு. இப்ப எனக்கு என்னன்னா அந்த விட்ஜெட்லாம் எங்கன்னு தெரியல. அதுதான் இப்ப பிரச்சனையே. அதான் வந்துடுது.
ஃபர்ஸ்ட் ஸ்லைடர் வைக்கணும்னு சொன்னார் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடர் வச்சிடலாம். ம், இதுக்கெல்லாம் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும்ப்பா. நல்ல பிக்சர் எடுத்து என்ன சைஸ்ன்னு தெரியல ஆக்சுவலா. சும்மா இப்போதைக்கு வைங்க. நானும் ரேண்டமா ஒண்ணு வச்சிருக்கேன். ஓ ஃபர்ஸ்ட் இது ஏதாவது பேஜ் ஏதாவது டிவைட் பண்ணிக்கணுமா? அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பிளெயின் ஒரு சிங்கிள் இதுவா எடுத்துக்கோங்க. அந்த பிளஸ் சிம்பிள்ல டிராக் விட்ஜெட் அதுல வந்து என்ன பண்ணேன், இமேஜ் டிராக் பண்ணேன். ஒரே ஒரு இமேஜ் போட்டேன். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே அடுத்தது அதுக்கு கீழே ஒரே ஒரு பிக்சர் பத்தி இது பண்ணுங்க. அப்பா add item. Image. நான் வந்து உங்க பேஜ்ல போய் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டே இருக்கா, அங்க போய் நான் அப்டேட் ஸ்டாப் ஷேர் பண்ணிடுறேன். இரு நான் அங்க அப்டேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா கடவுளே உண்மையிலே add item.
கண்டென்ட் எப்படியோ போட்டேன், இப்ப எப்படி போடுறதுன்னே தெரியல எனக்கு. எனக்கு இப்போ நிறைய எலிமெண்ட் கிரியேட் ஆயிருக்கு, எதுல இப்ப பண்ணனே தெரியல எனக்கு. எல்லாம் delete பண்ணிடுங்க எலிமெண்ட் எல்லாமே. முதல்ல கண்டென்ட் இங்க போட்டேன்பா, அதே மாதிரி இன்னொரு கண்டென்ட் எப்படி போடணும்னே தெரியல. இன்னும் அது எப்படி போட்டேன்னு தெரியல. இம்ரான் சார் தான் பண்ணோம், அவர் இல்லவே இல்லை இம்ரான் சார். எனக்கு இப்ப பண்ணது எங்க போச்சுன்னே தெரியலையேப்பா எனக்கு. ஹலோ, ஹலோ. கேக்குது. இம்ரான் சார் யாரு? யார் பேசுறாங்கன்னு தெரியல. இம்ரான் சார், எல்லாம் முடிச்சிட்டீங்களா மேம்? இல்ல சார் இப்பதான் ஸ்லைடர்ல ஒரு 3 சார், இல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. கண்டுபிடிச்சி. இல்ல நான் வீடியோ அனுப்பியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லா டூல் எடிட் பண்றது, ஓகே செகண்ட் வீடியோ ஃபுல்லா அந்த வெப்சைட் மாதிரியே எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பே பண்ணுவான். ஓகே அவ்வளோலாம் எனக்கு தேவையில்லை. அது 80ல இருந்து சார் 90%. எனக்கு ஒரே ஒரு டவுட். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஸ்லைடர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட கம்பெனி நேம் எப்படி சார், எந்த இடத்துல நான் போடணும்? ஒரு ஜெனரல் ஐடியாக்கு கேக்குறேன் நான். நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம். இப்போ அதுக்குன்னு தனியா பாக்ஸ் கிரியேட் பண்ணி மேல வச்சுக்கலாம், ஓகே தனியா லே அவுட் பண்ணி அப்படின்னா அது கீழே வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு ஒரு ஹெல்ப் வேணும் சார். இப்போ நாங்க இதை கிரியேட் பண்ணணும்னா, இப்போ இந்த என்ன சைஸுக்கு ஒன்னொன்னு வரும்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த சைஸ் பண்ணிட்டு ரெடியா அப்லோட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அது செட்டிங்லயே சொல்லுவாங்க மேம். நீங்க ஒவ்வொரு பிக்சருக்கு செட்டிங் சைடுல இருக்கும். நீங்க அந்த பாக்ஸோட செட்டிங்னு ஒன்று இருக்குதுல்ல, லே அவுட் செட்டிங், ஓகே அது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு செட்டிங் வந்து நீங்க அந்த சைடு அட்வான்ஸ் செட்டிங்ல போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் பிக்சர்ஸ் எடுத்து வைக்கிறேன்னா அந்த ஓகே பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நான் அதுக்கு உங்களுக்கு எப்போ தெளிவா புரியும்னா, சின்ன செட்டிங்ல இருந்து அனிமேஷன்ல இருந்து இன்ச் பை இன்ச்சா அந்த வீடியோல இருக்கும். ஓகே சரி இன்ச் பை இன்ச்சா இருக்கும். என்ன 3 மணி நேரம் ஓடும். ஓகே ஓகே, எல்லாத்தையும் கேட்ட எல்லா கொஸ்டினுமே நீங்க அந்த சைஸ் மாத்துறது, வித் அனிமேஷன் பண்றது, எப்படி நான் பட்டோனு கீழே அனிமேஷன் ஆகுறது, எல்லாமே அதுல இருக்கும். நீங்க ஒரு ஜஸ்ட் இன்னும் இப்போ விட்டு க்ளோஸ் பண்ணா கூட ஒரு இன்னைக்கு மட்டும் அதை உட்காந்துட்டீங்கன்னா சரி வெப்சைட்னா அவ்வளவுதானா ஆமா, தோணிடும். இல்லனா அது இந்த டச் மறந்து போய்டும், அப்புறம் ஃப்ளோ மறந்து போயிடுறது. ஆமா அப்புறம் ஒரு வெப்சைட் தந்திருப்பீங்க, அந்த வெப்சைட்டை பண்ணிட்டு நாளைக்கு நீங்க ஒரு வேர்டு சொல்லுவீங்க, அவ்வளவுதான் சார் செம்மையா இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதானா. சரி சரி அந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸ்ல நீங்களே பண்ணி உங்களுக்கே நீங்க அப்புறமாட்டி பார்த்து பேசிக்கிடுவீங்க, நம்ம பண்ணிட்டாமான்னு. சரி ஆனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் என்ன கொஞ்சம் கஷ்டம், ஒரு டே இன்னைக்கு எப்படியாவது உட்கார்ந்துட்டீங்கன்னா சரி அவ்வளவுதான் லேஅவுட் டிசைன் பண்றது நேத்து அவ்வளவுதான். நம்ம உட்கார்ந்துடலாம் நிஷா, கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு. ஆமா 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 அப்புறமா கண்டிப்பா. இவர் சொல்ற மாதிரி பேசிக் பண்ணிட்டோம்னா அப்புறமா நம்ம வந்து மாத்திக்கலாம். ஆமா மாத்திக்கலாம். என்ன உங்களுக்கு அந்த வீடியோ ஒரு இவ்வளவு பெரிய அனிமேஷன் வீடியோஸ் பிளஸ் நீங்க அதை பார்த்து 2வது வீடியோ அனுப்பியிருப்பேன்,
இவ்வளவுலாம் நம்ம பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஆச்சரியம் வந்துடும். ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ், ஓகே கேலரி எஃபெக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு லேண்டிங் பேஜோட அனிமேஷன் வீடியோஸ், யூஐ கிராபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து நிறைய வெப்சைட் பாக்குறப்போ இப்பெல்லாம் அனிமேஷன் ஆகுறப்போ நமக்கு தெரியும் இருக்கும். அது எல்லாமே உட்காந்து பண்ணுங்க. நீங்களே ஓப்பனா 2வது வெப்சைட் வீடியோ இருக்கும், அத பாருங்களேன், செம்மையா இருக்கும். அது நம்ம ரெண்டு யூடியூப் அமைச்சிருக்கீங்க சார், ரெண்டு லிங்க். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து டூல் எடிட்டிங், செகண்ட் உள்ளது வந்து ஒரு வெப்சைட் பண்ணிரணும், அது மாதிரி பண்ணிருக்கோம். ஓகே, அதுல பிக்சர்ஸ் வைக்கிற வீடியோல இருந்து எல்லாம் ஓவர் விட்டு பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பே பாருங்க. ஓகே சார். ஓகே, அத மட்டும் முடிச்சிட்டீங்கனாவே ஒரு வெப் டிசைனர் ஃபினிஷ்ட். அவ்வளவுதான், இவ்வளவுதானா தோணும். நீங்க அனிமேஷன்ல இருந்து எஃபெக்ட்ஸ் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே. ஓகே சார். நீங்க இப்போ இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண எல்லா டூலும் இதுக்கும் உங்களுக்கு எடுக்க ஈஸியா வந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன டவுட்ஸ் நீங்க கேட்டீங்களா, அந்த லேஅவுட் அதெல்லாம் அதுலயே சொல்யூஷன் இருக்கும். இந்த எலிமெண்டர் பிளஸ் இது ஒண்ணு போது நீங்க எவ்வளவு பெரிய வெப்சைட் லேஅவுட் டிசைன் பண்ண முடியும், ஒரு இன்ஃபார்மேட்டிவ் ஓரியன்டடா. ஓகே ஓகே சார், ட்ரை பண்றோம். மேம் விட்டுறாதீங்க, இன்னைக்கு அந்த இல்ல ரெண்டு விட வீடியோஸ் மாட்டோம். இல்ல இல்ல, இன்னைக்கே பண்ணிடுறோம். நாளைக்கு அந்த நீங்க பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு தோணி இருக்காது. சரி சரி. எங்க முத்து சார் காணோம்? பாபு சார் உங்களுக்கு கேக்குதா? பாவம் அவருக்கும் இன்டர்நெட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர்ல வரணும். கார்த்தி, நம்ம சாயங்காலம் உட்காரலாமா? 4 o'clock உட்காரலாமா? 4:30. எங்க முத்து சார் போயிட்டாங்களா? முத்து சாரும் தெரியல, மியூட்ல இருக்கு வாய்ஸ், தெரியல. கார்த்தி, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. கேட்கலையா? நிமிஷம், இப்ப கேக்குது. சார் என்னோட ஸ்லைடுல போகும்போது அதோட ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஹெட்டிங் வருது, ஏன் அந்த மாதிரி வருது? அது எங்க இருந்து எடுக்கிறதுன்னு தெரியல. அதை நீங்க சைடுல எடிட்டிங் இருக்கும், இந்த சைடு கான்ஃபிகரேஷன்ல போய் பார்த்தாலே தெரியும். எங்க நீங்க அந்த டூல்ல போனாலே உங்களுக்கு சைடுல எடிட்டிங்னு இருக்கும். அந்த பிக்சர்ல அந்த ஸ்லைட்ல செட் பண்ணிட்டீங்கனாவே எடிட்டிங் 3 ஆப்ஷன் இருக்கும், 3 மெனு இருக்கும் சைடுலயே. ஓகே, அதுல நீங்க ஒண்ணுமே வேணாம் மேம், இப்போதைக்கு பண்ணுங்க. வீடியோ இருக்குல்ல, இருக்கு, பாருங்க. வீடியோவை போய் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரியும். சரி சார், ஓகே, ஷூர். நீங்க அதுல கண்டென்ட் எடிட் பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. ஏன் முத்து சார் காணோம், போயிட்டாங்களா? பாபு சார். சார் என்ன சார், நல்லா இருக்கா சார்? ஒர்க் பண்ணீங்களா சார்? நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஹலோ இம்ரான் சார், கேக்குறீங்களா? கேக்குது சார். நல்லா இருக்கா சார் ஒர்க் பண்றது? நான் கொஞ்சம் வேற ஒரு கால் வந்தது, கொஞ்சம் பேசிட்டேன். சொல்லுங்க சார். இது எலிமெண்டர் டூல் மாதிரி ஒர்க் பண்ணிருக்கோம்ல, ஐ நோ தட் டூல். இந்த டூலோட இது எனக்கு தெரியும். ஒர்க் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி? நான் பாத்திருக்கேன் இந்த எலிமெண்டர். ஒர்க் பண்ணிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா சார்? இல்ல, நான் இந்த டூலோட ஆப்ஷன் தெரியும், பட் ஒர்க் பண்ணது இல்ல. உங்க அளவு டெப்தா நான் ஒர்க் பண்ண அதுக்கான டைம் இல்ல. ஒருவேளை நானும் யூஸ் பண்ணி பாக்குறேன் சார். ஃபுல்லா அந்த வீடியோ கொடுத்திருப்பேன், 2வது வீடியோ அனுப்பியிருப்பேன். அந்த வீடியோ எப்படி நாளைக்கு வெப்சைட் எல்லாமே பண்ணிருக்கணும். சரி சார். ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு 11:30 கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். நாளைக்கு நாளை கழிச்சா எப்படி? ஒரு நாள் டைம் கொடுக்குறீங்களா எப்படி? ஒரு நாள் டைம் எடுத்துக்கங்க, எனக்கு ரெண்டுமே முடிஞ்சிருக்கணும். சரி, அப்போ ஃப்ரைடேயே கனெக்ட் பண்ணலாம். என்ன சொல்ல, ஃப்ரைடே கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஃப்ரைடே பண்ணிக்குவோம். ஒரு நாளைக்கு டைம் எடுத்து அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்றதுக்கு டைம் ஈஸியா இருக்கும். சரி ஓகே சரி, அப்போ ஃப்ரைடே 11:30 கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். பை ஆல். பை. தேங்க் யூ. பை. பாய் சார்.